அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவலயமெல்லாம் ஓங்குக. வள்ளலார் பெற்ற மரணமில்லா பெருவாழ்வு இரண்டாம் பாகம். வள்ளலார் ஆறாம் திருமுறையில் இறுதியாக அவர் எழுதின பாட்டு, பிச்சுலகர் மெச்ச பிதற்றிய பேதையேன், அச்சமெல்லாம் தீர்ந்தேன், அருள் அமுதம் உண்கின்றேன், நிச்சலும் பேரானந்த நித்திரை செய்கின்றேன் அப்படின்ட்டு முடிக்கிறார். பேரானந்த நித்திரை. பிச்சுலகம் அப்படின்னா அந்த பிச்சுலகம்ங்கிறத நிறைய பாட்டில் பயன்படுத்துவார். பிச்சுன்னா பைத்தியம். பேருற்ற உலகில் ஒரு சமய மத நெறியெல்லாம் பேய்பிடி பிற்ற பிச்சு பிள்ளை விளையாட்டுன்னு ஒரு இதுவார். அப்புறம் பிச்சுலகர் மெச்சிய பிதற்றிய பேதையேன் அப்படின்ட்டார். இந்த பைத்தியகார உலகம் என்ன மெச்சிக்கினாங்க. வள்ளலார் இப்படி பாட்டு எழுதினார், வள்ளலார் இதை செஞ்சார், வள்ளலார் அதை செஞ்சார். நான் என்ன சொன்னேன், எல்லாரும் இறைநிலை அடையலாம், எல்லாரும் எல்லா மனிதர்களும் கடவுளை ஆகலாம், இதை தான் நான் சொன்னேன். இதை மனிதர்கள் புரிஞ்சிக்கல, என்னை கடவுளாக நினச்சி கடவுளாக பாவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை தான் அவர் இறுதியாக சொல்கிறார். அடுத்தது, ஆறாலும் அறிந்து கொள்ள அறிய பெரும் பொருளே, அம்மே என் அப்பா என் ஐயா என் அரசே, காராலும் கனலாலும் காற்றாலும் ககன, கலையாலும் கடலாலும் கடல் சூழ், பாராலும் படையாலும் பிறவாலும் தடுக்க படுதலிலா தனி வடிவம் எனக்களித்த பதியே அப்படிங்கிறார். கடல், இந்த புவி, எதாலும் எல்லாத்தையும் ஊடுருவி போகிற சக்தியை இறைவன் எனக்கு கொடுத்தார், நான் அந்த சக்தியை அடைஞ்சேன் அப்படிங்கிறார். ஆறாலும் யாராலும் அறிந்து கொள்ளற்கு அறிய பெரும் பொருளே, இறைவன் எல்லா இடத்துலையும் எங்கேயும் இருக்கான். ஆனால் இறைவனை யாராலையும் பார்க்க முடியல, தெரிஞ்சிக்க முடியல, புரிஞ்சிக்க முடியல. அவன் கோயிலில் தான் இருக்கான் அப்படின்னு நினைக்கிறாங்க. கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்காரு. அப்போ ஆன்மீகம், கடவுள் வழிபாடு எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னாக்க, சாகாமல் இருப்பதற்கே. வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை அப்படின்ட்டார் யாரு? திருவள்ளுவர். அது நிறைய சாகா கலை இருக்குது, அதை யாரும் சொல்லவும் மாட்டேங்கிறாங்க, மக்களுக்கும் புரியல. எங்கே பார்த்தாலும் இன்றைக்கி திருக்குறள் மயமாக இருக்குது. திருக்குறளில் ரொம்ப சுருக்கமாக இருக்குது, அதுவும் முடியலை. அப்புறம் காற்றாலே புவியாலே ககன மதனாலே கடலாலே கனலாலே புவியாலே கூற்றாலே பிணியாலே கொலை கருவியாலே கோலாலே பிறவியற்றும் கொடுஞ்செயல்களாலே வேற்றாலே எஞ்ஞான்றும் அழியாதே விளங்கும் மெய்யளிக்க வேண்டும் என்றேன், விரைந்தளித்தான் எனக்கே. மெய்யின்னா என்ன? அழியாத ஒன்று தான். இதை திருவள்ளுவர் திருக்குறளில் சொல்லுவார். தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சிதன் மெய் வருந்த கூலி தரும் அப்படின்ட்டார். மெய்ன்னா உடம்பு தான். அப்போ நாம் ஒழுக்கம் இல்லாமல் அழிஞ்சிடுறோம். அப்போ காற்றாலே புவியாலே ககன மதனாலே கனலாலே, இப்போ காற்றே அழிக்க முடியாது. காற்றை கத்தியால் வெட்ட முடியாது, துப்பாக்கியால் சுட முடியாது, கழியால் அடிக்க முடியாது, யாருக்கும் பார்க்க தெரியாது. ஆனால் காற்று இல்லாமல் உயிர் வாழ முடியாது. இந்த காற்றே நம்மளை இந்த புயல்லாம் அடித்து ஒரு நிமிஷத்தில் என்ன வேணாலும் பண்ணிடுது. அப்போ அதாலே அழிய முடியாது. காற்றாலே புவியாலே இந்த பூமி அப்படியே பிளந்து அனலை கக்குது, பூகம்பம் நிலச்சரிவு இதெல்லாம். இப்போ காற்றாலே புவியாலே ககன மதனாலே கனலாலே, கனல் நெருப்பு. இப்போ நெருப்புலாம் என்ன வேணாலும் நெருப்புலாம் என்ன வேணாலும் அழிஞ்சிடுது. இப்போ அதுலேயும் அழிய முடியாது. கனலாலே புனலாலே, புனல்னா நீர், ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு நீச்சல் தெரியலன்னா போயிடும். அப்போ நீர், அதாலேயும் சாக முடியாது. காற்றாலே புவியாலே ககன மதனாலே கனலாலே புனலாலே கதிரதியாலே கூற்றாலே, கூற்றுன்னா என்ன? யமன், யமனே இல்லைன்னு சொல்லிட்டாரு. தப்பாலே ஜகத்தவர் சாவ துணிந்தார். மனிதன் செய்கிற தவறால் தான் சாவு வருது. யமன் பிடிச்சி முறலாம் கிடையாது. இப்போ இவன் செய்கிற தவறால் தான் நோய் வருது. இன்றைக்கி விஷச்சாராயம் குடித்தா எத்தனை பேர் செத்துருக்கான் பாருங்கள். இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும். இன்றைக்கி உலகம் ஒழுக்கம் இல்லாமல் வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு வள்ளலார் செத்துட்டாரு அப்படிங்கிற. அவங்க ஒழுக்கம் இழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்.
உயிர் வேற ஒழுக்கம். நீ ஒழுக்கமாக இருந்தால் உனக்கு உயிர் அழியாது, உடம்பு அழியாது, சாகா நிலை பெறலாம். இதான் அனைத்து சித்தர்களும் சொல்லிட்டாங்க. இறுதியாக வள்ளலார் வந்து ஞான சபையெல்லாம் கட்டி இதெல்லாம் வந்து கடவுள் எங்கேயும் இருக்குது அப்படின்லாம் நம்மளுக்கு சொல்லிருக்காரு. நம்ம அதெல்லாம் புரிஞ்சிக்காம இன்றைக்கி என்னென்னமோ பண்ணிட்டு சீக்கிரம் செத்து போகிறோம். அப்போ இந்த எந்த கொலை கருவி, இந்த துப்பாக்கி, இந்த அணுகுண்டு, கத்தி, ஆயுதங்கள் ஏதும் என்ன ஒன்றும் பண்ணாது அப்படிங்கிறார். கூற்றாலே, பிணியாலே, கொலை கருவியாலே, கோலாலே, கோல்னா என்ன அண்டங்கள், பிறவியற்றும் கொடும் செயல்களாலே, எந்த ஏற்றாலே எஞ்ஞாண்டும் அழியாதே விளங்கும் மெய் அளிக்க வேண்டும் என்றேன் விரைந்தளித்தான் எனக்கே, ஏற்றாலே இழிவனை நீ எண்ணாதீர் உலகீர். இதெல்லாம் நீங்களும் அடையலாம். இது பெரிய என்னமோ இதை கேவலமாக வள்ளலார் மேலே நம்ம எப்படி வாழ முடியும்? அவர் முக்காடு போட்டுக்கிட்டாரு, அவர் அந்த சாமியார் ஆகிட்டார், இந்த சாமியார் இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காதுங்க. அருட்செல்வம் செல்வத்தில் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உல. அப்போ நம்மளுடைய நோக்கம், பிறவியின் நோக்கம் எல்லாம் வந்து என்றும் சொர்க்கம். சொர்க்கம்னா செத்த பிறகு கிடையாது, சாகா நிலை. அதை தான் வள்ளலார் அடைஞ்சார். அடுத்தது வந்து எல்லா உயிர்களும் என் உயிர் ஆயின அப்படிங்கிறார். எல்லா உயிர்களும் நான் இருக்கேன், எல்லா உலகமும் என் உலகாயின, எல்லா ஞானமும் என் ஞானமாயின, எல்லா வித்தையும் என் வித்தையாயின, எல்லாம் வல்லசி தம்பலத் என் அப்பர் எல்லாம் நல்கி என் உள்ளத்துள்ளாரே. என் உள்ளத்தில் கடவுளை எங்கே இருக்காரு? என் உள்ளத்தில் இருக்காரு. இதை திருமூலர் உள்ளத்தொருவனை உள்ளூர் ஜோதியை உள்ளமிட்டோரடி நீங்கா ஒருவனை. இது நம்ம படிக்கணும், அருள் நூல்களை படிக்கணும், சிந்திச்சு பார்க்கணும். அது இல்லாமல் எங்கே யார் மொதல் வீடியோவிலே சொல்லியிருந்தோம், ஏதாவது மேடையில் அரசியல்வாதிகள் அவங்க இவங்க ஏதாவது உளருவாங்க. அதெல்லாம் கேட்டுக்கிட்டு அவநம்பிக்கை அடைஞ்சிக்கிட்டு வள்ளலார் எந்த நிலையை அடைஞ்சார், வள்ளுவர் எந்த அடைஞ்சார், சித்தர்கள் என்ன ஆனாங்க, மனித பிறவின் நோக்கம் என்ன, மனித பிறவி எதுக்காக எடுத்திருக்கோம், இதெல்லாம் புரிஞ்சிக்காமல் நாம் வந்து பொய் வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு மெய் வாழ்க்கை வாழ்ந்தவங்களை குறம் சொல்லிக்கின்னு குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. அந்த அருள் நூல்களை நாம் படித்து பார்க்கணும். ஒவ்வொரு தமிழர்கள் வீட்லேயும் திருமந்திரம், திருவாசகம், தேவாரம், திருக்குறள் இப்படிப்பட்ட நூல்கள் இருக்கணும். இப்போ திருக்குறள் எங்கே பார்த்தாலும் இருக்குது. அதில் வந்து கொல்லாமையும் இல்லை, புலால் உண்ணாமையும் இல்லை, சாகா கலை இதெல்லாம் எதுவும் கிடையாது. சும்மா 4 சீர்திருத்தம் இதுதான் பஸ்ஸில் எழுதி வச்சுருக்காங்க. ஆனால் பஸ்ஸில் சில பேர் பார்த்தாக்கா இது இப்போ அந்த பஸ்ஸில் இது யாருன்னா இதுதான் பஸ்ஸு ஓனரு அப்படின்னு கூட சொல்கிறாங்க. திருவள்ளுவர் படத்தை அதுமாரி போய்கிட்டு இருக்கக்கூடாது. நம்ம வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது திருமூலர் அப்படிங்கிறது 3வது வீடியோ வரும். எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவலயமெல்லாம் ஓங்குக.